திருப்பரங்குன்றம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் சிடிஆர் நிர்மல்குமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இந்த வேட்புமனு தாக்கல் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடப் போகும் தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தனக்கன்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் புதிதாக களம் காண்கிறது தமிழக வெற்றி கழகம். இந்த நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் அரசியல் தலைநகரமாக மதுரை மாநகரில் மிகவும் கவனம் பெற்ற தொகுதியாக திருப்பரங்குன்றம் தொகுதி பார்க்கப்படுகிறது. இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக திமுக நேரடியாக மோதுகிறது. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் நேரடியாக அதிமுகவையும் திமுகவையும் எதிர்த்து போட்டியிட உள்ளார். கடந்த சில தினங்களாகவே திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரும் அவர் இன்று தாவேக நிர்வாகிகள் படைசூழ தனது வேட்புமனுவை திருப்பரங்குன்றம் தேர்தல் அலுவலர் ராஜகுருவிடம் வழங்கினார். அதிமுக திமுக தாவேக என திருப்பரங்குன்றம் தொகுதியில் மும்முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. களம் யாருக்கு சாதகமாக அமையும் என வருகிற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகே தெரியவரும்.